வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட், அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியோட சமச்சீர் புக்கோட சோசியல் சயின்ஸ் புக். அந்த சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் பார்ட், பொருளாதாரம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, ஸோ இதில் நம்ம சில கான்செப்ட் பார்ப்போம். அந்த சில கான்செப்ட் எந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தி வேர்டு எக்கனாமிக்ஸ். தி வேர்டு எக்கனாமிக்ஸ் வைட்லி யூஸ்ட். இட்ஸ் டெவலப்மெண்ட். எக்கனாமிக்ஸில் த வேர்டு டெவலப்மெண்ட் யூஸ்ட் widely. It refers to the progress of particular field, particular person. Similarly, in economic progress of the country known as economic development. இது ஒரு டெஃபினிஷன். அப்படின்னு அர்த்தம், இப்போ எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பார்க்குமோ அதே மாதிரி, ஸோ தெர் இஸ் அன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் known as economic development. However, the interpretation of the concept development keeps on changing. So concept keeps on changing and time to time and person to person. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம கீழே பார்க்க போகிறோம் இப்போ டீட்டெயிலாக. அதே மாதிரி எவரி ஹியூமன் பீயிங் ஹஸ் அன் ஆம்பிஷன் அண்ட் டிசையர் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹர் ஓன் டு அச்சீவ் தி ப்ராக்ரஸ் இன் லைஃப். இது நமக்கு தெரிஞ்சது தான். சிமிலர்லி we have ideas about how countries should progress. If our thinking turns towards progress and about the ways to achieve many goals, progress, and it leads to development. இப்போ இதில் நம்ம கீழே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே உள்ள ஒரு பகுதியில் ஒரு டேபிளர் காலத்தில் ஸோ டோட்டலாக எப்படி இந்த டெவலப்மெண்ட்டை, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சி திஸ். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரியும் பாருங்கள். சி, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த டெவலப்மெண்ட்டுங்க வார்த்தை, இது டெவலப்மெண்ட்டு மையப்புள்ளியாக இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்டுங்க இந்த மையப்புள்ளியில் இது ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் எ க்ரோத் இன் ப்ராசஸ் நீடட் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஓகே. தென் வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் நாட் டூயிங் தி சேம் மிஸ்டேக் அகெயின். இப்போ நீங்கள் மிஸ்டேக்கை தனியாக மறுபடியும் செய்கிறேன்னா அதுவே ஒரு முன்னேற்றம் தான். அண்ட் பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். தென் அட்வான்ஸ், என்ன அட்வான்ஸ்னாலும் சரி, அண்ட் க்ரோஸ் வித்தின், உள்ளுக்குள்ளே நீங்கள் வளர்றது. அண்ட் நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் பெட்டரிங் யுவர் செல், நேற்றைக்கு முந்தா நாளைக்கு நேற்று நல்லா இருந்தோம், இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருப்போம். அண்ட் ஃப்ரீடம் டு க்ரோ அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ ஒவ்வொருவரும் டெவலப்மெண்ட்டை எந்த மாதிரி அர்த்தத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். ஆனால் இது நம்ம டெவலப்மெண்ட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். தட்ஸ் இட், வெரி இம்பார்ட்டண்ட். இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதான் நம்ம டெஃபினேஷன் ஆரம்பிக்கும். இண்டிகேட்டர்ஸ். ஸோ வாட் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ்? ஸோ மேஜர் இண்டிகேட்டர்ஸ் நல்லா இருக்குது. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், NNP. பெர் கேபிட்டா இன்கம், PCI. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, PPPP. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த 4 சாய்ஸ் கொடுத்து என்னென்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆட்மன் அவுட்டில் கேட்கலாம், அல்லது which one is not the indicator, major indicator for development, economics or economic development மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதில் ஒரு டெஃபினிஷன், வாட் இஸ் GDP, உள்நாட்டு உற்பத்தி டோட்டலாக, தட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி ஜியோக்ராஃபிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜியோக்ராஃபிக் பவுண்ட்ரிஸ் ஆஃப் எ
country during a specific period, specific time. That is normally 1 year. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நமக்கு என்னென்ன ஃபேக்டர் தெரியும்னா ஃபைனல் வேல்யூ, மணி வேல்யூ. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 2 பாயிண்ட். 3வது ஜோக்ரஃபி, உள்நாட்டுக்குள்ளே. இதெல்லாம் சேர்ந்தது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நல்லா ஞாபகம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நமக்கு சாய்ஸ் கொடுக்கையில் இந்தந்த ஃபேக்டரில் இந்த இதில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் மெமரி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த நம்ம டெஃபினேஷனை பார்க்க போகிறது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். வாட் இஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்? NNP. நல்லா பார்த்துக்குங்க. நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ தி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் எ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் அவுட்புட். நம்ம ஏற்கனவே வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்க பார்த்துருக்கோம், GDP. அப்போ வாட் இஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் நேஷ்னல் இன்கம். ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு அல்லது 2 சாய்ஸ் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் நோன் ஆஸ் த நேஷ்னல் இன்கம் அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அவர் நேஷ்னல் இன்கம். கேள்வி புரிஞ்சிச்சா? ரைட்டு. அப்போ எ ரைஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் தி அக்ரிகேட் ஆஃப் ரியல் அவுட்புட். ஹென்ஸ் திஸ் இஸ் பெட்டர் இண்டிகேட்டர் தேன் நேஷ்னல் இன்கம் ஃபார் மெஷரிங் எ டெவலப்மெண்ட். அப்படின்னு அர்த்தம். ஸோ எ ரைஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் means increase in aggregate real output. So this is a better indicator than a national income. அப்போ நேஷ்னல் இன்கம் எவ்வளோ இருக்கலாம், ஆனால் ஒரு இண்டிவிஜுவலோட பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இன்கம் நம்ம இது டெவலப் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிறதான் இந்த இதோட முக்கியமான ஒரு கருத்து. சரி, அப்போ நம்ம கீழே வரும் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ ஃபார் மெஷரிங் எ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், இட்ஸ் இன்கம், it is considered to be the most important factors. பார்த்துங்க. அப்போ என்னது? நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நாட் GDP. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் countries with higher income are considered to be the more developed than with lesser income. இது அடுத்த பாயிண்ட். ஸோ இன்கம் இட் செல்ஃப் கன்சிடர்ட் டு பி எ மேஜர். ஸோ எதுக்காக இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வருது, அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கை நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா ஏஆரில் ஸோ அங்கே பாட்டு வருது இன்கம் இட்ஸ். அதாவது வந்து கண்ட்ரீஸ் வித் இன்கம் ஹையர் இன்கம் கன்சிடர்ட் டு பி தி ஆர் ஹையர் இன்கம் கண்ட்ரீஸ் நோன் அஸ் ஆர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் தென் லெஸர் இன்கம் அப்படிங்கிறது ஒரு அசர்ஷன். ரீசன் இன்கம் இட் செல்ஃப் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது ரிவர்ஸில் அதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம், இதுக்கான காரணம் அதுவாக இருக்கலாம். ஸோ போத் ஆர் சேம். ஸோ திஸ் கேன் பி எ ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட், அதுக்கப்புறம் சேம் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஃபார்மேட். இது ரெண்டுக்குமே இது வந்து உங்களுக்கு பயன்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் பார்ட். ரெண்டாவது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? நம்ம படிப்போம். பெர் கேபிட்டா இன்கம் வந்து நேஷ்னல் ப்ராடக்ட் டிவைடட் பை அவர் பாப்புலேஷன். எங்கே நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஏன்னு சொல்கிறோம்? அதில் சொல்லலை, இதில் நம்ம லேட்டராக படிப்பீங்க. ஏன்னா வெளிநாட்டிலையும் இருந்து வெளிநாட்டு கம்பெனிங்க ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும், மல்டிநேஷ்னல் கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களோட டோட்டல் ப்ராடக்ட் அப்படியே இந்தியாவோட இன்கமாக வராது. அதில் சில இதை வந்து அவங்க சர்வீஸ்ன்னு வெளியே இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வெளியே இருந்து சர்வீஸ் இந்தியாவுக்குள்ளே வரும். சரிங்களா? அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணி அவங்க இன்கம் கொண்டு வந்தால் அது இந்த நாட்டோட இன்கமாக இருக்கும். தட் இஸ் ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டரில் இருக்கும். ஆனால் நெட்டில் வரையில் அவங்களோட இன்கம்மை அது வெளிநாட்டு கொண்டு போய் டேக்ஸு பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சொந்த கம்பெனிக்கு, சொந்த நாட்டுக்கு. ஸோ அதில் குறையும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம மக்கள் அங்கேருந்து காசை கொண்டு வந்து நம்ம ஊரில் டெபாசிட் பண்ணுவாங்க. சரியா? சர்வீசஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஹவவர் comparing development of various countries, a total income is not a satisfactory measure since countries have a different populations. Comparing a total income will not be suggestive when an average person likely to earn as people in one country are better than others in different country. So the average income is calculated by dividing countries total income by total population. So total income by total population. So the average income is also per capita income. அப்போ per capita income ரெண்டு definition. Average income of a person also per capita income,
ஆவரேஜ் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன் அண்ட் தென் கால்குலேஷன் ஆன் பெர் கேபிட்டா இன்கம் ஆல் countries calculated only in US dollar to compare international level. இது ஒரு பாயிண்ட். அப்போ 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து லிஸ்டட் கொஸ்டின். நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட் 3ஐயும் கொண்டு வரலாம். எப்படி? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய இன்கம் வந்து இன்டர்நேஷ்னல் டாலர் இது கணக்கில் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணுறது இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து ஆவரேஜ் இன்கம் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வாட் இஸ் ஆவரேஜ் இன்கம்? ஆவரேஜ் இன்கம் இஸ் கால்குலேட் பை டிவைடிங் பை கண்ட்ரிஸ் டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் பாப்புலேஷன் டிவிஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. இட் வில் பி இட்ஸ் நாட் ஒரு இதுவாக இருக்காது, ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக இருக்காது, ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கான்செப்ட். அடுத்து பெர் கேபிட்டா இன்கம். எப்படி நம்ம பெர் கேபிட்டா இன்கம்மை பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். see this ரைட். பெர் கேபிட்டா இன்கம் என்ன? அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட், உலக வங்கி, நியூ இன்கம் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் கிளாஸ்வேட். இப்போ 2017-18 பேசிஸ் பார்த்தீங்கன்னா லோ இன்கம் எவ்வளவு? $1005 கீழே உள்ளது. மிடில் இன்கம் $1006 இது வந்து வருஷத்துக்கு $3955. அப்பர் மிடில் இன்கம் $3956 $12235. அண்டு ஹை இன்கம் வந்து மோர் தேன் 12,235. இதுதான் 4 டைப்பு. இந்தியா இஸ் இன் திஸ் கேட்டகரி, லோ மிடில் இன்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் சைனா இஸ் இன் திஸ் கேட்டகரி, அப்பர் மிடில் இன்கம். அப்போ நம்ம ஒரு பேப்பரை பார்க்கல, ஒவ்வொரு வரியையும் பார்க்கல, அந்த வரி எந்த மாதிரி கேள்வியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது என்ன மாதிரி கேள்வியை உருவாக்கி நம்ம வந்து படிக்கையிலே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே படிக்கிறதா, கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இட் வில் பி ஈஸி. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வரியாக படித்து அந்த வரியில் என்ன கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் அருமையாக படிக்க முடியும். இன்னும் சிறப்பாக நம்ம இன்னும் சில சப்ஜெக்டை எப்படி படித்து ஒவ்வொரு பாட்டை ஒரு பேராவை எப்படி படித்து மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட்டா? ஸோ தேங்க்யூ வெரி மச். For more videos, subscribe our channel. Please like, share and comment. Don't forget to click the bell icon.